Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமோட பேசிக் பார்த்தோம். இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் பண்ணுறோம். எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ப்ராப்ளம் டெஃபினேஷன், அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்டிங், program coding, debugging and testing, also documentation. இந்த 6 steps ரொம்ப important. Problem definition தான் ஒன்றும் இல்லை. டெஃபினிஷன்னா நார்மலாக என்ன சொல்வோம், ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறது தான் டெஃபினிஷன். அதே மாதிரி ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுறது தான் ப்ராப்ளம் டெஃபினிஷன். அடுத்து அல்காரிதம். அல்காரிதம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் எழுதலாம், இல்லைனா நம்ம நார்மலாக பேப்பர்லேயும் எழுதலாம். இதுதான் அல்காரிதம். அல்காரிதம் ஸ்டார்ட்டுங்கிற ஒரு வேர்டில் ஆரம்பிக்கணும் அண்ட் ஸ்டாப்புங்கிற ஒரு வேர்டில் முடியணும். அடுத்து ஃப்ளோ சார்ட்டிங். இப்போ நமக்கு நார்மலாக சயின்ஸ், சோஷியல் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தா நமக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நம்ம இங்கே ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் அ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான் நம்ம ஃப்ளோ சார்ட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதில் நமக்கு சில சிம்பிள்ஸ் இருக்குது, அந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. ஓவல்னா ஸ்டார்ட் இல்லைன்னா ஸ்டாப், பேரலலோகிராம்னா இன்புட் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவுட்புட் கொடுக்கறதுக்கு, ரெக்டாங்கிள் ப்ராசஸிங்க்கு, சர்க்கிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஆரோ லைன்ஸ் ப்ரோக்ராமோட ஃப்ளோவை இண்டிகேட் பண்ணும், டைமண்ட் டிசிஷன் மேக் பண்ணும், ஹெக்ஸகன் லூப்பிங் பண்ணும். ஸோ இதான் இந்த சிம்பிள்ஸ். அடுத்த ஸ்டெப் ப்ரோக்ராம் கோடிங். இப்போ ஒரு அல்காரிதம் இல்லைனா ஃப்ளோ சார்ட்டை நம்ம ப்ரோக்ராம் கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லைனா ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் கோடிங். இது நமக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதில் பண்ணாலே போதும், அதில் தான் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங். இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடித்த பிறகு அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா, லாஜிக்கல் இல்லைனா சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சின்டாக்ஸ் எரர்னால் ஒன்றும் இல்லை, செமிகோலன் போடாமல் விடுறது, அதான் சின்டாக்ஸ் எரர்ஸ். லாஜிக்கல்னால் இப்போ சம்டைம்ஸ் நம்ம லூப்பிங்கில் கொஞ்சம் தப்பாக கொடுத்துட்டா போதும், அது இன்ஃபினிட் டைம்ஸ் லூப் ஆகும். இதான் லாஜிக்கல் எரர்ஸ். இந்த லாஜிக்கல் எரர்ஸை தான் நம்ம பக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பக்ஸை நம்ம எலிமினேட் பண்ணுறது பேர் தான் டீபக்கிங். டீபக்கிங் முடித்த பிறகு நம்ம அந்த ப்ரோக்ராம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணணும்ல, அதனால நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் டெஸ்டிங். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் தான் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷனில் நம்ம ப்ராப்ளம் டெஃபினிஷன், அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், இன்புட் அண்ட் அவுட்புட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மேனுவலாக எழுதிப்போம். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம அப்புறமா மாடிஃபை பண்ண முடியாது. ஏதாவது தப்பு இருந்தால் கூட, இல்லை நமக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும்னா கூட மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ hope you guys enjoy my video. Thank you. Bye.